வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னிலிருந்து வரிசையாக ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் ஒரு முக்கியமான ஒரு டாபிக். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் வாங்கி தர ஒரு டாபிக். அதனால தமிழ் பற்றி டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் தமிழ் 3 பார்ட்டாக பிரித்து தனித்தனியாக போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் செய்யுள், இரண்டாவது தமிழ் உரைநடை, மூன்றாவது தமிழ் இலக்கணம். இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி வீடியோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செயல் அப்படிங்கிற அந்த பகுதியை மட்டுமே எடுத்துக்கிட்டாலுமே நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ இதையுமே தனித்தனி வீடியோக்களாக கொடுக்குறோம். அதே மாதிரி தமிழ் உரைநடைக்கும் ஒரு 2-3 வீடியோக்கள் தனித்தனியாகவும், தமிழ் இலக்கணத்திற்கு ஒரு 4-5 வீடியோக்கள் தனித்தனியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம். இப்போ முதல்ல தமிழ் செயல் பற்றி இன்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். தமிழ் செய்யுள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பழைய நூல்கள் நிறைய நூல்கள் நம்மளுக்கு கையில கிடைக்கல. ஸோ நம்ம கையில கிடைச்ச நூல்களை தான் இவங்க தொகுத்து வச்சிருக்காங்க, நம்ம மக்கள் தொகுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வரிசைப்படுத்தலுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா சங்க காலத்திற்கு முந்தைய நூல்கள், சங்க காலத்திற்கு பிந்திய நூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. சங்க காலத்துக்கு முந்தைய நூல்கள் அப்படிங்கறது என்ன பெயர்ல சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பதினெண் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பதினெண் அப்படின்னா நம்ம கலோக்கியலா சொல்றோம் இல்லைங்களா, 18 சொல்றோம் இல்லைங்களா, அவ்வளவுதான். பதினெண் மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்க காலத்திற்கு முந்தைய நூல்கள். 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா சங்க காலத்துக்கு பிந்திய நூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ இந்த 18 மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. 8 தொகையில ஒரு 8 நூல்களும், 10 பாட்டுல ஒரு 10 நூல்களும், ஆக மொத்தம் ஒரு 18 நூல்கள் மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு 18 நூல்கள் தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 3ஆ பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா. தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் சொல்லி 3ஆ பிரிச்சிருக்கோம். இந்த தலைச்சங்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைத்த சில நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அகத்தியம், பரிபாடல், முதுநாரை, முதுகுருகு, களரியா விரை, இந்த நூல்கள் மட்டும்தான் தலைச்சங்கத்தை சேர்ந்த நூல்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் முழுதா கிடைக்கல. ஒரு சில செயல்கள், பாதி பகுதி இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இடைச்சங்கத்துல நம்மளுக்கு கிடைச்ச இடைச்சங்க காலத்துல நம்மளுக்கு கிடைத்த நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம், மாபுராணம், இடைநுணுக்கம், அதை சிகண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பூத புராணம், கலி, குருகு, வெண்டாளி, வியாழமாலை அகவல், இவ்வளவுதான் நம்மளுக்கு இடைச்சங்கத்தை சேர்ந்த நூல்கள் பாதியாகவோ செயல்களாகவோ சில செயல்களாகவோ நம்மளுக்கு இடையில கிடைச்சிருக்கு. இந்த 18 மேல்கணக்கு நூல்கள் கடைச்சங்க காலத்தை சேர்ந்தவை. 8 தொகையும் 10 பாட்டும் கடைச்சங்க காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த 18 மேல்கணக்கு நூல்களை பத்தின ஒரு சின்ன குறிப்பு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 8 தொகை நூல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இது 8 நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கடித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இந்த 8 நூல்களும் சேர்ந்தது 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொகுப்பு நூல் தான். 8 தொகைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த நூல்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக யாரும் எழுதுறாங்க. நிறைய புலவர்கள் எழுதின பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நூல்கள். இப்ப உதாரணமா நற்றிணை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை கிட்டத்தட்ட ஒரு 175 புலவர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவங்க இந்த 175 புலவர்கள் எழுதின பாடல்களோட தொகுப்பு தான் நற்றிணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நூல்களை எல்லாம் யாரோ ஒருத்தர் தொகுத்திருப்பாரு. இதை ஒருத்தர் தொகுப்பித்தவரா இருப்பார். அதாவது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தொகுத்தவர் அப்படின்னா அந்த ஒரு புலவர் இந்த பாடல்கள் எல்லாம் தேடி பிடிச்சு கொண்டு வருவார். தொகுப்பித்தவர் அப்படின்னா இதற்கு காரணமா இருந்தவர். யாராவது ஒரு அரசர் இந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து தாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த புலவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அதனால அந்த புலவர் அதை தொகுத்து வச்சிருக்கலாம். சோ இந்த தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இது ரெண்டுக்கும் உள்ள அந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க. சோ தொகுத்தவர்கள் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. தொகுப்பித்தவர்களும் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. இதோட எல்லா விவரங்களும் நம்மளுக்கு கிடைக்கல. இந்த 8 நூல்களுக்கான எல்லா விவரங்களும் நம்மளுக்கு கிடைக்கல. சோ நம்மளுக்கு என்ன விஷயங்கள் கிடைச்சிருக்கோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நற்றிணை பாத்தீங்க அப்படின்னா இதை தொகுத்தவர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 175 புலவர்கள் எழுதின பாடல் அப்படிங்கிறது தெரியும். பட் இதை தொகுத்தவர் யார் அப்படிங்கிறது தெரியாது. இதை தொகுப்பித்தவர் பாத்தீங்க அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் அப்படிங்கிற ஒரு அரசன் தான் இதை தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நற்றிணை அகத்திணை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் அகம்னா என்ன, புறம்னா என்ன அப்படி தெரியும். அன்பு, காதல், பாசம் இதை பத்தி பாடுற நூல்கள் எல்லாம் அகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரம், கொடை இதை பத்தி பேசுற நூல்கள் புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த நற்றிணை பாத்தீங்க அப்படின்னா இதுல உள்ள எல்லா நூல்களும் அகத்திணை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பாடல்களும் அகத்திணையை சேர்ந்த பாடல்கள். அதனால இந்த நூல் ஒரு அகத்திணை நூல் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகை.
குறுந்தொகை பாத்தீங்க அப்படின்னா வந்து இதை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அப்படிங்கிற ஒரு புலவர். அவர் தான் வந்து இதை வந்து தொகுத்திருக்காரு. 205 புலவர்கள் எழுதிய பாடல்கள். இதோட தொகுப்பு தான் வந்து குறுந்தொகை. இதை தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அப்படிங்கிற ஒரு புலவர். இதை யாரு தொகுப்பித்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. இதுவும் வந்து அகத்திணை சார்ந்த ஒரு நூல். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறை வந்து தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார் அப்படிங்கிற ஒரு புலவர். இதை தொகுப்பிக்க செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மாந்தரஞ்சேரல் இரும்புரை அப்படிங்கிற ஒரு அரசன். அவர் தான் வந்து தொகுப்பிக்க வைத்தாரு. ஐங்குறுநூறை பொறுத்த வரைக்கும் 5 புலவர்கள் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதுவும் வந்து அகத்திணை சார்ந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 10 இதை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. 10 புலவர்களோட பாடல்களோட தொகுப்பு தான் வந்து 10. இது வந்து புறத்திணை சார்ந்த ஒரு நூல். நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 3 நூல்களும் வந்து அகத்திணை சார்ந்தது. இந்த நூல் வந்து புறத்திணை சார்ந்த ஒரு நூல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பரிபாடல். இதையும் தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியாது. 22 புலவர்கள் எழுதிய பாடல்கள் உள்ளது. இது வந்து அகமும் புறமும் கலந்த ஒரு நூல். அகம் சார்ந்த பாடல்களும் இருக்கும், புறம் சார்ந்த பாடல்களும் இருக்கும். அந்த மாதிரி அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் இது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து கலித்தொகை. கலித்தொகையை வந்து நல்லந்துவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் தான் வந்து தொகுத்திருக்கார். இதை தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மொத்தம் 5 புலவர்கள் வந்து பாடல் எழுதியிருக்காங்க. அகத்திணை சார்ந்த ஒரு நூல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அகநானூரை வந்து தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இதை வந்து தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி அப்படிங்கிற ஒரு அரசன். இதுல வந்து நிறைய புலவர்கள் வந்து பாடல் எழுதியிருக்காங்க அகநானூர்ல. இது வந்து அகத்திணை சார்ந்த ஒரு நூல். அடுத்து புறநானூறு வந்து தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிற குறிப்புகள் வந்து கிடையாது. இதிலும் வந்து பல புலவர்கள் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க. இது வந்து புறத்திணை சார்ந்த ஒரு நூல். சோ இந்த 8 தொகையில உள்ள 8 நூல்களை பத்தின இந்த விவரங்களை பார்த்துட்டீங்க. இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அகத்திணை சார்ந்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இந்த 5 நூல்களும் வந்து அகத்திணை சார்ந்த நூல்கள். புறத்திணை சார்ந்த நூல்கள் அப்படின்னா வந்து 2 நூல் தான், 10 புறநானூறு. அகமும் புறமும் கலந்த ஒரு பாடல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பரிபாடல். சோ இத கேள்வி வந்து எப்படி வரலாம் அப்படின்னா வந்து அகத்திணை சார்ந்த கீழ்கண்டவற்றில் எவை அகத்திணை சார்ந்த நூல் கிடையாது அப்படின்னு வரலாம். அல்லது அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னா வந்து பரிபாடல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 8 தொகை பார்த்துட்டோம். அடுத்து வந்து 10 பாட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 10 நூல்கள் இருக்கிறது. இந்த 10 நூல்களையும் வந்து யார் பாடியிருக்காங்க, அதோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல வந்து 10 பாட்டு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து திருமுருகாற்றுப்படை, பொருணாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொறும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம், மதுரை காஞ்சி. இவையெல்லாம் அகப்பொருள் நூல்கள். 6 நூல்கள் சொல்லியிருக்கேன். திருமுருகாற்றுப்படை, பொருணாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொறும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம், மதுரை காஞ்சி. இதெல்லாம் அகப்பொருள் நூல்கள். அடுத்து வந்து புறப்பொருள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. இந்த 3 வந்து புறப்பொருள் சார்ந்தவை. அகமும் புறமும் கலந்தது அப்படின்னா வந்து நெடுநல் வாடை. சோ மொத்தம் 10 நூல்கள். அகநூல்கள் 6, புறநூல்கள் 3, அகமும் புறமும் கலந்தது 1. ஆக மொத்தம் 10 நூல்கள். இந்த திருமுருகாற்றுப்படை பாத்தீங்க அப்படின்னா வந்து நக்கீரர் வந்து எழுதியிருக்காரு. இதோட பாட்டுரை தலைவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன். 2வது வந்து பொருணாற்றுப்படை, முடதாம கன்னியார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்காரு. இதோட பாட்டுரை தலைவன் வந்து கரிகாலன். 3வது வந்து சிறுபானாற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து எழுதியிருக்காரு. இதோட பாட்டுரை தலைவன் யார் அப்படின்னா நல்லியகொடன் அப்படின்னு ஒரு அரசர். அடுத்து பொறும்பானாற்றுப்படை, இதை எழுதினவர் வந்து உரித்திரங்கண்ணனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இதோட பாட்டுரை தலைவன் வந்து இளந்திரையன். பாட்டுரை தலைவன்னா அந்த நூல் யார ஹீரோவா வச்சு பாடியிருக்காங்க அப்படிங்கிறதான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மலைபடுகடாம், இதை எழுதினவர் வந்து பெருங்கௌசிகனார் அப்படிங்கிற ஒரு புலவர். இதோட பாட்டுரை தலைவன் வந்து நன்னன் சேய் நன்னன் அப்படிங்கிற ஒரு அரசர். அடுத்து மதுரை காஞ்சி, இதை எழுதினவர் வந்து மாங்குடி மருதனார். இதோட பாட்டுரை தலைவன் வந்து நெடுஞ்செழியனார். அடுத்து புறப்பொருள் நூல்கள், அந்த 3 நூல்கள் பார்த்தோம் இல்லையா. குறிஞ்சிப்பாட்டு எழுதினவர் வந்து கபிலர். இனிமே தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கபிலரோட நூல்கள் வந்து பெரும்பாலும் குறிஞ்சி திணை சார்ந்ததாக தான் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பட்டினப்பாலை, இதை எழுதினவர் வந்து உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற ஒரு புலவர். அடுத்து முல்லைப்பாட்டு, இதை எழுதினவர் வந்து நப்பூதனார் அப்படிங்கிற ஒரு புலவர். அடுத்து பாத்தீங்கன்னா அகமும் புறமும் கலந்த நூல் நெடுநல் வாடை, இதை எழுதினது வந்து நக்கீரர். இதோட பாட்டுடைய தலைவன் வந்து நெடுஞ்செழியன். ஆக மொத்தம் 10 பாடல்கள், 10 தொகுப்பு. இது வந்து 10 பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து 11 மேல் கணக்கு. 8 தொகையும் 10 பாட்டும் வந்து 11 மேல் கணக்கு நூல்கள். அடுத்ததா வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள். எத்தனை நூல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அறநூல்கள், புறநூல்கள், அகநூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அதாவது அகம், புறம், அறம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அறம்னா அறம் சார்ந்த விஷயங்களை பேசுவது. சோ அறநூல்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 11 நூல்கள் இருக்கு. 11 கீழ்கணக்குல வந்து 11 நூல்கள் வந்து அறம் சார்ந்த விஷயங்களை பேசுவது. திருக்குறள்,
நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, பழமொழி 400, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி, இந்த 11 வந்து அறநூல்கள். அடுத்து புறநூல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து களவழி 40 அப்படிங்கிற ஒரு புறநூல். அகநூல்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, இது எல்லாமே வந்து அகநூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல்களை யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து திருக்குறள் எழுதியவர் வந்து திருவள்ளுவர், நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலர் எழுதின நூல், நான்மணிக்கடிகை வந்து விளம்பி நாகனார் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்காரு, இனியவை 40 வந்து பூதஞ்சேந்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர், இன்னா 40 வந்து கபிலர் அப்படிங்கிற ஒரு புலவர் எழுதியிருக்காரு, பழமொழி 400 வந்து முன்றுரை அரையனார் அப்படிங்கிற ஒரு புலவர், ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிற ஒரு புலவர், முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் அப்படிங்கிற ஒரு புலவர், திரிகடுகம் வந்து நல்லாதனார், சிறுபஞ்சமூலம் காரியாசான், ஏலாதி வந்து கனிமேதாவியார் ஆகியவர்கள் எழுதியிருக்காங்க. புறநூலான களவழி 40 அப்படிங்கிற அந்த நூலை வந்து பொய்கையார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து எழுதியிருக்காரு. அகநூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் 40 இதை கண்ணன் கூத்தனாரும், ஐந்திணை 50 வந்து மாறன் பொறையனாரும், ஐந்திணை 70 வந்து மூவாதியாரும், திணைமொழி 50 வந்து கண்ணன் சேந்தனாரும், திணைமாலை 150 வந்து கனிமேதாவியாரும், கைநிலையை வந்து புல்லங்காடனாரும் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 18 வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ் நூல்ல வந்து காப்பியங்கள், என்னென்ன காப்பியங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்களை பத்தி மட்டும் பார்ப்போம். ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். ஐம்பெருங்காப்பியங்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5ம் தான் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரம் வந்து இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு, மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார் எழுதியிருக்காரு, சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்கத்தேவர் எழுதியிருக்காரு, வளையாபதி எழுதுனது யார் அப்படிங்கிற விவரம் நம்மளுக்கு கிடைக்கல, குண்டலகேசி எழுதினவர் வந்து நாதகுந்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர். சோ இது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி ஆகியவை. இதை பாத்தீங்கன்னா உதயனகுமார காவியம் எழுதினவர் வந்து கந்தியார் அப்படின்னு சொல்றாங்க. நாககுமார காவியம், யசோதர காவியம் இது 2 எழுதுனது யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. சூளாமணி எழுதினவர் வந்து வர்த்தமான தேவர் அப்படின்னு சொல்லப்படுற தோலாமொழி தேவர், அவர் வந்து எழுதியிருக்காரு. நீலகேசி எழுதினவர் யார் அப்படின்னு தெரியாது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்ல இருக்கிற முக்கியமான சமய காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சைவ சமயத்தை சேர்ந்த நூல் திருவிளையாடல் புராணம், இதை எழுதுனது வந்து பரஞ்சோதி முனிவர். அடுத்து வைணவ சமயத்தை சேர்ந்தது பாத்தீங்கன்னா கம்பராமாயணம், வில்லிபாரதமும். கம்பராமாயணம் எழுதுனது கம்பர், வில்லிபாரதம் எழுதுனது வந்து வில்லிபுத்தூரார். அடுத்து இஸ்லாமிய சமயம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரா புராணம், சின்ன சீரா, இந்த 2 நூலும். சீரா புராணம் எழுதியவர் வந்து உமர் புலவர், சின்ன சீரா வந்து எழுதினவர் வந்து பனு அகமது மரைக்காயர் அப்படிங்கிற ஒரு புலவர். கிறித்துவ நூல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து தேம்பாவணி, ரச்சனீய யாத்திரிகம். தேம்பாவணி எழுதுனது பாத்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர், ரச்சனீய யாத்திரிகம் எழுதுனது வந்து H.A. கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிறவர். சோ இது வந்து முக்கியமான சமய காப்பியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து 12 திருமுறைகள் இருக்கு. 12 திருமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல் 3 நூல்கள் 1, 2, 3 இது 3மே வந்து தேவாரம் தான். இதை எழுதுனது வந்து திருஞான சம்பந்தர். அடுத்த 4, 5, 6 இது 3மே தேவாரம் தான். இதை எழுதுனது வந்து திருநாவுக்கரசர். அடுத்து 7வது அதுவும் தேவாரம் தான், அதை எழுதினவர் வந்து சுந்தரர். 12 திருமுறைகள்ல முதல் 7ம் வந்து தேவாரம் தான். முதல் 3 எழுதியவர் திருஞான சம்பந்தர், அடுத்த 3 எழுதியவர் வந்து திருநாவுக்கரசர், அடுத்த 1 எழுதியவர் வந்து சுந்தரர். அடுத்து 8வது வந்து பாத்தீங்கன்னா திருவாசகமும் திருக்கோவையாரும், இதை எழுதினது வந்து மாணிக்க வாசகர். அடுத்து 9வது வந்து திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, இந்த 2ம் சேர்ந்தது. இதை வந்து நிறைய புலவர்கள் எழுதியிருக்காங்க. திருவிசைப்பாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அதுல வந்து திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருந்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலிய முதனார், புருட்டோத்தம நம்பி, சேதிராசர் இவங்கெல்லாம் சேர்ந்து திருவிசைப்பா எழுதியிருக்காங்க. திருப்பல்லாண்டு எழுதுனது வந்து சேந்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர். அடுத்து 10வது திருமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருமந்திரம், இதை எழுதினவர் வந்து திருமுலர். அடுத்து 11 வந்து 11ஆம் திருமுறை, அதுக்கு பேரே 11ஆம் திருமுறை. இதை எழுதுனது மொத்தம் வந்து ஒரு 12 பேர்கள் எழுதியிருக்காங்க. மொத்தம் 40 நூல்களோட தொகுப்பு தான் வந்து 11ஆம் திருமுறை அப்படின்னு சொல்றாங்க. 12வது பாத்தீங்க அப்படின்னா வந்து திருத்தொண்டர் புராணம், இதை எழுதியவர் வந்து சேக்கிலார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 12 வந்து 12 திருமுறைகள் சொல்றாங்க. இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4000 நூல்கள், 4000 பாடல்கள், அந்த தொகுப்பு, அந்த நூல் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மொத்தம் 24 தொகுப்பா இருக்கு. 1ஆம் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், நான்முகன் திருவந்தாதி, திருவாசிரியம், திருவாய்மொழி, திருவிருத்தம், பெரிய திருவந்தாதி, பெருமாள் திருமொழி, திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை, பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருவழுக்கூற்று இருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், அமலநாதி பிரான்,
கண்ணினும் சிறுத்தாம்பு, ராமானுஜ நூற்றந்தாதி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 24 தொகுப்புகளா இருக்கு இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான தமிழ் நூல்கள், நம்ம சிலபஸ்ல வர தமிழ் நூல்கள். இந்த தமிழ் நூல்கள்ல நம்மளுக்கு என்னென்ன தேவையோ, நம்ம பாடத்துக்கு என்னென்ன தேவையோ அதை பத்தின ஒவ்வொரு நூல்களை பத்தியும் தனித்தனியா நம்ம பார்க்கலாம். இனி வர வீடியோக்கள் வந்து தனித்தனியா பார்க்கலாம். நூல் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசியிருக்கோம். அடுத்ததா வந்து ஒவ்வொரு நூல்களை பத்தியும் 8 தொகையில உள்ள அந்த 8 நூல்கள், 10 பாட்டில் உள்ள அந்த 10 நூல்கள், காப்பியங்கள், இதை பத்தின ஒவ்வொரு நூல்களை பத்தினும் வந்து விரிவான விளக்கங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். இது எல்லாமே உங்க எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும்னு நம்புறேன். வாழ்த்துக்கள்.